தஞ்சாவூர் அரண்மனை ரீச் ஆகியாச்சு. இங்கே வந்தோம்னா கரெக்டாக மியூசியம். நாங்கள் வந்த டைம் வந்துட்டு லஞ்ச் டைம் ஆகி போச்சு. அதனால் நேராக மேலே போயிருங்க, டவரை பார்த்துட்டு கீழே வந்துருங்க, இல்லைனா க்ளோஸ் பண்ணிடுவோன்ட்டாங்க. ஒரு பயமுத்தி விட்டோம். சரின்னு மேலே வந்தோம். நிறையா ஃபோட்டோஸ் ஆர்ட் கேலரி மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே வந்துட்டு பழைய பிக்சர்ஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெருசுக்கு ஏதோ ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்குது. என்ன மீன், என்ன உருவம்னே தெரில. முன்னாடி போய் பார்த்தா தெரியும் என்ன உருவம் என்ன ஏதுன்னு. இயர் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. சரி வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு இடமா. டவர் ஏரியா. இங்கே நிறையா ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம கோயிலில் பார்த்த மாதிரியே அங்கே ஒரு சில ட்ராயிங்ஸ் லைட்டாக தான் அழிஞ்சிருந்துச்சு. ஆனால் இங்கே ரொம்ப சேதலம் அடைஞ்சு கிடக்கு. இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியாதா என்னன்னு தெரில. ஆனால் இதில் பெரும்பாலும் அழிஞ்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் எழுதி கிறுக்கி வச்சது தான். நல்லா தெரியுது ஒவ்வொருத்தவங்க பேரும் பேனால் சுரண்டி எழுதுனது இதெல்லாம் கிறுக்கி கையில் தொட்டு பெயிண்ட் எடுத்துட்டாங்க போல. பட் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது அழிய எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னு தெரியுது. முன்னாடி அந்த கோடு போட்டு கரெக்டாக ஃபேஸ் ட்ரா பண்ணதெல்லாம் இப்போ வெளியில் தெரியும். இவங்க எதுவும் வரைஞ்சி பார்த்தாங்களான்னு தெரில. திமிங்கலத்தோட எலும்பு கூட நம்பவே இல்லை. இது நான் ஏதோ சும்மா இவங்க செட்டிங்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நினச்சேன். வேறு லெவலில் இருக்குது. 1955 தரங்கம்பாடி பீச்சில் கண்டெடுத்துருக்காங்க இறந்த நிலையில். பாருங்களேன், இதோட மதிப்பு வந்துச்சு. ஆமாம், இதோட ஏஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் அதை பற்றின டீட்டெயிலும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அது வாயை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ பெரிய எலும்புன்னு. பயங்கரம் மிரட்டுறானு. எனக்கு ஒரு டவுட், இது எப்படி இங்கே இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து வச்சாங்க? வா பட் ஆனால் பாருங்களேன், அரண்மனை வந்து நாயக்கர் மன்னர் அரண்மனை மாதிரியே தான் இருக்குது இல்லையா? ஓகே, இதுதான் திமிங்கலம் வாயை பிளந்த மாதிரி இருக்குது. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது ஒரு திமிங்கலத்தோட எலும்புக்கூடு முன்னாடி. அதுவும் 400 வயசு மதிப்பிடத்தக்க திமிங்கலத்தோட வாய்க்கு முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. தரங்கம்பாடி பீச்சில் கண்டெடுத்துருக்காங்க இந்த தத்து பிள்ளையை. செத்த பிள்ளையா தத்து பிள்ளையா எடுத்துருக்காங்க. அங்கங்கே ஃபோட்டோஸு ஆர்ட் கேலரிலாம் இருக்குன்னாங்க. இதை தான் ஆர்ட் கேலரின்னு சொன்னாங்க. ஃபோட்டோஸ்லாம் உண்மையிலே மினிமம் 1800கள் எடுத்த ஃபோட்டோஸாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த டைம்லேயே அதோட பேஸ்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்திருக்கு, தஞ்சாவூர் கோபுரம் எப்படி இருந்திருக்கு, இந்த பெயிண்டிங்லாம் பார்க்கும்போது அப்போ இருந்த நந்தி சிலை அங்கே வச்சுருந்து 1870 எடுத்த நந்தி சிலை இது. செம பாருங்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பரம்பரையை சேர்ந்தவங்கலாம். இது எப்போது ராயல் ஃபேமிலி ஆஃப் தஞ்சூர் பேலஸ் என்க்ளோஷர் இயர் மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் அதில் பார்க்கும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்க கல்ச்சரு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட சாண்ட்லியர், அந்த டைம்லேயே சாண்ட்லியர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. பயங்கரம்ப்பா. ஆனால் ஒர்த்து தான். கொப்பளிச்சிருச்சு. சாரி, கொப்பளமாயிடுச்சு. பில்டிங்க்கு கொப்பளம் வந்துருச்சு. சூட்டு கொப்பளம். அது நான் சொல்கிறது இந்த மாதிரிங்க. ரைட்டு. இதை பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோவில் ஸ்லோ ஷட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போயே வந்து லைட் ஷேக்கி இமேஜஸ்ஸு ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டில் அந்த டைமில் எடுத்திருக்காங்க. பின்னாடி இந்த கோபுரம் தெரியுதா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இது எந்த கோபுரம்னு வர தெரியலையே, பெரிய கோயில் கோபுரம் மாதிரின்னு தெரியல. ஆஹா, வாங்க அடுத்த இடம், அடுத்த பேஜ், அடுத்த ஃபோட்டோ. சாமுவேல் போன் 1869 எடுத்திருக்காரு. இந்த இடம் எனக்கு தெரியும். இந்த இடம் இது உள்ள நுழைய முடியலன்னு சொல்லிட்டு ஒன்றும் அந்த இடம். ரைட்டு. தேர் ஆமாம். க்ரௌட் அதிகமாக. ஓகே, இப்போ இருக்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரிஜினல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். உடன் கார் ஸ்டாண்டா. ஓகே, வாங்க நெக்ஸ்ட். அப்படியே இந்த பக்கமாக போனோம்னா அங்கங்கே ஆளுங்க உட்காந்துருக்குறாங்க. நல்லா இருக்கேப்பா, பரவாயில்ல. நிறைய அப்போ இருந்த குதிரை வண்டி 1860 பயன்படுத்தின குதிரை வண்டி. அப்பயே கூட்ட நெரிசல் பார்த்துக்கங்க, எவ்வளோ நெரிசலாக வீடு கட்டியிருக்கிறாங்கன்னு. வணிகம் கடை, கரெக்டு, கடை வீதி. அப்போ இருந்த கடை வீதி. அப்போ பாருங்கள், எல்லாம் தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு தினுசாக இருக்காங்க. சீமான் ஸ்டைலில் சொல்லணுன்னா நம்மளோட பாட்டை முப்பாட்டெல்லாம் தலப்பா கட்டிட்டு சுற்றி இருந்திருக்காங்க. கட்சி தலைவர்களோடலாம் பஞ்சாயத்து பண்ணுறாரு. இல்லை, நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை. இது வந்து எங்களோட எலெக்ஷன் டைம் அரசியல் பேசுகிறேன். அரசியல்லாம் நான் பேசுகிறது இல்லைங்க. நான் ரொம்ப சாதாரணமாக பேசியிருக்கேன். பில்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்குது. இதெல்லாம் ஓரளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லை,
வந்தது எதுக்கு வந்தோம்? திமிங்கலத்தோட எலும்பு கூட பார்க்கலாம்னு வந்தோமா? அதான் சார் திரும்ப மேலே போய் பார்த்துட்டு வாண்ணா என்ன. ஆமாம், அவசரமாக பார்த்துட்டு வர சொன்னாங்க. நான் சரி என்னத்தையோ இருக்குமோன்னு நினச்சேன். மேலே வந்தா எலும்பு கூட வச்சுருக்காங்க. இங்கே ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கும். முரல் பெயிண்ட்ஸ் முரல் போர்ட்ரேட் ஆஃப் சிவாஜி. இப்போ இன்னும் முன்னாடி இருக்குது 2ஆம் சிவாஜி. அதான்ப்பா முரல் போர்ட்ரேட் ஆஃப் சிவாஜி 2, சிவாஜி பார்ட் 2. பார்ட் 1 தான் நான் பார்த்துருக்கேன். முடியாது. இங்கே ஒருத்தர் செதுக்கி கேஜிஎஃப் ஸ்டைலில் சொன்னேன்னா எங்கள் அப்பனாலேயே முடியாது, எங்கள் அப்பா சத்தியமாக இனிமேல் எவனாலேயும் முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 1860. நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்துட்டு ஈவினிங் டைம் இல்லைன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் வெயில் பொழக்குது, பார்த்தாலே தெரியும். கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் மாடிக்கு இந்த மாதிரி இந்த ஓப்பன் ஸ்டேர் எல்லாம் வந்தீங்கன்னா எப்பா வெயில் சும்மா. இந்த தந்தூரி அடுப்பில் பக்கத்தில் அப்படி இது கதவை திறந்து விட்டு மூஞ்சியை காமிச்ச மாதிரி இருக்கு. மசாலா மட்டும் தடவிக்கிட்டோம்னா ஃப்ரை ஆயிடும். பாருங்கள், லினோ வேதா அவங்க வேறு இவங்க. ஆனால் என்ன சொன்னாலும் இந்த சௌதரி தான், இந்த சௌதரி தான் இங்கே இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் அழிச்சது இவங்க தான் பாருங்க. சரி, ஓகே. பார்த்தது பார்த்தீங்க. சரவணன் காமிச்ச திமிங்கலத்தோட டிக்கியை பார்த்துக்கிறேன். என்னது ஜெஸி இல்லை, ஜெஸி இவன் ஃப்ரண்ட்டை விட நான் பேக்கை தான் நிறையா போடுறேன். திமிங்கலத்தோட வால் இவ்வளோ பெருசாக இருக்குங்க. வாட் யூ மீன்? ஐ மீன் ஜஸ்ட் வாலே எவ்வளோ பெருசாக இருக்குன்னா என்ன அர்த்தம், என்ன கேட்குறேன்? இல்லை, திமிங்கலத்தோட வாலே இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின போர் வால்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. பச்சை கிளிகள் வேறு பறந்துக்கிட்டு இருக்கு. இந்தியன் படம் ஞாபகம்லாம் வேறு வருது. மேலே அந்த இது பார்த்தியா, குதிரை மேலே யாரும் உட்காந்துருக்கானு, தொப்பிவாலா. இந்தியன் தாத்தாவோட வெர்ஷனில் அங்கே ஒரு சிலர் பார்த்துருக்கோம். இங்கே வர்றப்போ பாருங்க, எனக்கு இப்போ காமிச்சோம்னா பயங்கர கிளாரு தெரியுமா தெரில, காட்டுறேன் பாரு. தெரியுறானா? பச்சை கிளி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். அவ்வளோதானே? அப்போ போங்கப்பா. என்ன தெரியுதும்பா, தெரியுதுங்களா? ஒருத்தர் யானை மேலே ஒருத்தன் தாத்தா இருப்பார், அங்கிட்ட குதிரை மேலே ஒரு தாத்தா இருப்பார். ஆமாம், தொப்பி போட்ட தாத்தா. இவர் இந்தியன், கையில் கம்பு வச்சிருக்காரா, இந்த அம்பத்துக்கு அவர் மேலே எழுதிவார். அவரை ஓடிக்கிட்டு இருக்காரு. தமிழில் என்ன சொல்லுவேன், இந்தியனை ஒரு ஆங்கிலேயில் அடித்தா குத்துவேன். கீழே வந்தாச்சு இறங்கி. ஆமாம், கரெக்டாக கீழே வந்தாச்சு இறங்கி. ஆட்களிலிருந்து இறங்கி கீழே வந்துட்டோம். லன்ச் டைம்ன்றனால வந்துட்டு மேலேருந்து ஆக்சுவலாக விரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கு எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு தெரியல. பாருங்களேன், பத்தினி தாயா பத்தினி தெய்வமோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது வேறு அழிஞ்சிருக்கு, சுரண்டி எடுத்திருக்காங்க. தாராசுரத்துலேருந்து கொண்டு வந்துருக்காங்க கோபி. தாராசுரம் கரெக்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த சிலைகள் எல்லாமே தாராசுரத்துலேருந்து கொண்டு வந்ததான். எல்லாமேன்னு ப்ராப்பராக சொல்ல முடியலனாலும் அந்த லைன் ஆஃப் சிலைங்களுக்கு வந்துட்டு தாராசுரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் அங்கே தான் போவோம். அங்கே இருக்கிற சிலைகளோட இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி தான் அங்கே இருக்குதா, தூக்கிட்டு வந்ததா, என்ன செஞ்சு. எனக்கு பின்னாடி தலையில்லாத மயில் கொண்ட முருகன், காண கிடைக்காத சிற்பம், சிதலமடைந்த சிற்பம் நினைக்கிறேன். தலையில்லாத மயில் மட்டும் இல்லை, அவர்கிட்ட கை இல்லை. நல்லா பாருங்க, கழட்டிட்டான். இப்போ நல்லா காட்டு. தெரியுறதா? இவர் தான் முப்பாட்டை. முப்பாட்டை முருகன். எனக்கு டவுட் இருக்குது. இப்போ தாராசுரம் இந்த மாதிரி ஏரியான்னு வச்சுக்கோயேன். இப்போ எல்லாமே வந்துட்டு சோழர் பீரியடில் இருக்கிற அதே சிற்பிகள் தான் பண்ணாங்கலாம் சொல்ல முடியும். ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் வேறு வேறு குரூப் இருக்குது. எக்ஸாம்பிள் பல்லவா இருப்பாங்க. ஆமாம், இங்கே 11th செஞ்சுரி இருக்குது, 12th செஞ்சுரி இருக்குது. ஒவ்வொரு இதில் ஒன்று இருக்குல்ல. இது ஃபுல்லாமே ஆனால் தாராசுரம். கண்ணு முன்னாடி பெரிய சிற்பமாக இருக்குது. ஓகே, அதை முடிச்சுட்டு அப்படி எந்த பக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற புத்தர் இவரையும் இங்கே கண்டெடுத்துருக்காங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு கண்டெடுத்துருக்காங்க. 1100 வருஷங்களுக்கு முன். சரவணா அப்படி ரைட்டில் போய் நம்ம பாய்ஸ் யாரும் தெரியுதா? இவங்க சாக்கிய முனிவர்கள் சிவ வழிபாடு பண்ணுற இடம். சாக்கியர் யார்? இதெல்லாம் ஏதோ ஹிஸ்டாரிக்கல் சேர்ந்தது, ஹிஸ்ட்ரி புக்கில் படித்தது தான் ஞாபகம். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இது இப்போ தான் நான் நேரில் இவங்களுக்கு ஒரு சிலையே இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு சிலை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்து வழிபாடு பண்ணுறதுக்கான சிலைகள்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டுனா இன்னையிலேருந்து ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி இடத்த இடம் திருவளஞ்சுழி. 8th century. சரி, ஓகே, அடுத்த இடம் லாக் பண்ண போகிறாங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த லஞ்ச் டயத்தில் ஒரு ஈவினிங் வந்துருங்க, இல்லைனா மார்னிங் வந்துருங்க. இல்லைனா அவசரமாக பார்க்குற மாதிரி இருக்குது. க்ளோஸ் பண்ண போகிறோம் மிரட்டி பார்க்க வைக்கிறேன். அவங்க அடுத்த இடம் வாய்ஸ் இப்போ தான் வருது. வள்ளி
செப்புச்சிலை. எப்போ 11th செஞ்சுரி 11ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 900 வருஷம். அப்போ முருகனுக்கு 4 கை இருந்திருக்கு பாரு. ஆமாம், ஆறுமுகம் தானே அவர். 6 4 கை தான் இருக்குது. 2 மகன் வந்து லீவில் போயிட்டாங்க போல. சரி, அது பரவாயில்ல. கையில் வச்சுருக்கிற வெப்பனை பாரு டிஃப்ரெண்ட்டாக. இந்த பக்கம் ஆச்சா பிளேடு, ஆமாம், இந்த பக்கம் ஏதோ ஜடைக்கு மாட்டல் மாதிரி இருக்கும். திரிசூலத்தை இல்லை இல்லை உன்னைய சீப்பு சீப்புங்கிற ஜடைக்கு பின்னி போட்டுக்கிட்டு இருக்காங்க. 4 கை இருந்தாலும் பத்தாலும் 2 கொண்டாட்டி இல்லை. முருகன் மணி 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 ஜேம்ஸ் மணி விஷ்ணு சக்கரம் விஷ்ணு விஷ்ணு சக்கரம் விஷ்ணு சக்கரம் சுந்தரமூர்த்தி நாயனார். நயனார் ஆக்சுவலாக வந்துட்டு கை பார்த்தியா பேட்ஃபுல் 2 சிலையும் சேர்த்து வச்சா வேற மாதிரி இருக்கும். ரிஷப வாகன தேவர்.